பிரிச்சுட்டு கையில் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது நான் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு இந்த கவர் கூட பிரித்து பார்க்கணுன்னே தோணல. அதாவது இது கிட்டத்தட்ட இப்போ வந்து 15 நாளைக்கிட்ட ஆகுது. ஆனால் இதை நான் பிரித்து பார்க்கவே இல்லை. இந்த இதை நான் வெளியே பார்த்த உடனே இது எனக்கு பிரிக்கணுன்னே தோணலை. சரி இதை நம்ம ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு பார்க்குறேன். என்னை பிளாக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஐடியே இல்லை. அவ்வளோதான். அவனுங்க டார்கெட் வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இவ்வளோ பேரை ஏமாத்தினதுக்கப்புறம் ஐடி வந்து பிளாக் பண்ணிடணும் எல்லா ஐடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. என்னடா இது கொடுத்த சரி வந்த ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வந்திருந்தா கூட பரவாயில்ல. கொடுத்தது இது அப்படியே பேக்கேஜிங்லேயே தெரியுது. மேலே அந்த ட்ரெஸ் அப்படியே இத்து போய் இது மெரூன் கலர் டாப். அதாவது இது மெரூன் கலர் டாப்பு. இது எப்படி இருக்குன்னா யூஸ்டு டாப் மாதிரி இருக்கு. பார்க்கவே இது யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்லலாம் மேலவே அப்படியே தெரியுது. எனக்கு இது பார்த்த உடனே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை நான் கேட்குறேன், ஒருத்தவங்களை ஏமாற்றி அது ₹1 இருந்தாலும் சம்பாதிச்சு சாப்பிடுங்க. ஒருத்தவங்களை ஏமாற்றி இது 800 இருந்தது. இப்போ இந்த அமௌண்ட்டுமே யாருனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலைக்கு போனாதான் இந்த அமௌண்ட் யாருக்குனாலும் கிடைக்கும். இதை வந்து நீங்க ஒரு நிமிஷத்துல இப்படி ஏமாத்தி கொண்டு போறதுல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி எப்படி அந்த பணம் உங்களுக்கு எல்லாம் ஒட்டுது? இது யார் பண்றீங்க? இது யார் பண்றதுன்றது நான் அப்பட்டமா இதை சொல்லாமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இது வந்து நார்த் சைட்ல இருந்து வரவங்க இது எல்லாமே இந்த மாதிரி வேலைலாம் அந்த சைட்ல இருந்து வரவங்க தான் பண்றாங்களே. இது எனக்கு ஓப்பனா சொல்றதுக்கும் எனக்கு இதுல சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஐடி பார்க்கும் போதே அதுல அந்த அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு கொடுக்கறதா கொடுத்தீங்க டாப்ஸ் ஓகே. அது இத்தனைக்கும் அது எம்ப்ராய்டரி வச்சு அது ஒரு ஃபுல் குர்த்தா மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருந்துச்சு. ஆனா இது பார்த்தா ஒரு நார்மல் காட்டன் ட்ரெஸ். அதுவும் இது யூஸ் பண்ண ட்ரெஸ். இதை பேக் பண்ணி நீ அனுப்பிச்சிருக்கியே, உனக்கு அந்த பணம் வந்து ஒட்டுமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு அந்த காசு இருக்கிறவங்களால அது பெருசா தெரியாது. நான் இதை பிரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நான் 15 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இதை எனக்கு பிரிச்சு பார்க்கணும்னே தோணல. நான் ரிட்டர்ன் போடலான்னு போயிட்டு அந்த பேஜில் போயிட்டு பார்க்குறேன். எனக்கு பேஜையே காணும். நான் என் தங்கச்சி காமிச்ச ரீல்ஸ்ல மட்டும் அந்த இது இருக்கு. அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அந்த பேஜ் நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா நீங்க ஆப்ல கூட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்லயுமே ஆர்டர் பண்ணி வாங்குறது என்னை பொறுத்த வரைக்குமே அதுவுமே அன்சேஃப் தான். முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா வந்து ஷாப்புக்கு போய் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா வந்து ஆப்லயுமே என்ன நடக்குது அப்படின்னா, சில பேர் வந்து இந்த அதுல சேல் பண்ற டீலர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்றாங்க, அதுல போடுற ப்ராடக்ட் ஒன்னா இருக்கு, நம்ம கைக்கு வர்றது ஒன்னா இருக்கு. இது நிறைய வந்து நான் யூடியூப்லலாம் வீடியோஸ்லாம் பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சேல் பண்றாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம், இதை ரிட்டனும் நம்மளால போட முடியல. இது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா ரிட்டர்ன் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், காசு போனதுதான். ரிட்டனும் நம்மளால போட முடியல. இந்த யூடியூப்லயும் இதே பிரச்சனை தான். யூடியூப்ல ட்ரெஸ் சேல்ஸ் பண்றேன், இது சேல்ஸ் பண்றேன்னு வராங்க. இந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அது ஆப்பா இருந்தாவது அது ரிட்டர்ன் ஆப்ஷன் அதுலயே இருக்கும். நம்ம ரிட்டர்ன் கொடுப்போம், அது வந்துடும். ஆனா வந்து சப்போஸ் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், நீங்க வாங்கினதும் போச்சு. இது நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் பத்தி தெரிஞ்ச எனக்கே வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது, நார்மலா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பாக்குறதோட சரி அப்படின்றவங்க கண்டிப்பா அந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஏமாந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ₹1 நீங்க டைரக்டா ஷாப்புக்கு போய் வாங்க பழகிக்கங்க. இந்த மாதிரி கடையில எல்லாம் வாங்கி ஏமாறாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி இந்த ஏமாத்துறவங்களுக்கு சொல்றேன், நீ பழகணும். இதுக்கு அந்த வடிவேல் காமெடி வந்து வரும் பாருங்க, அந்த சோடா குடிக்கிற இதுக்கு 4 பேரோட இதுவும் வாங்கி குடிச்சிட்டு நீ போலாண்டா அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் வந்து ஒரு மனசாட்சியே இல்லையாடா? ஒரு ₹800 வாங்கிட்டு அதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து வர்த்தா. நான் இப்ப பிரிக்கிறேன். அதுக்கு இந்த ட்ரெஸ் அப்படியே யூஸ்டுங்க. அப்படியே இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க எப்படி இந்த இடத்துல எப்படி வெளுத்து போயிருக்கு. யூஸ் பண்ணி இது வந்து ஒரு எனக்கு அப்படியே இங்க பாருங்களேன். இப்பதான் நான் இதை பிரிக்கிறேன். இங்க பாருங்க, யூஸ் பண்ணி இந்த இதுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க பாருங்க. வீட்டுல வந்து இந்த அனாத ஆசிரமத்துக்குலாம் ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அங்கங்க உட்காந்து அதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. இது உள்ள அப்படியே புடிச்சு இந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி வேற கலர் த்ரெட் போட்டு அதை புடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி அயன் பண்ணி நீ மடிச்சு வச்சு கொடுத்து அமைச்சிருக்க. உனக்குலாம் ஒரு மனசாட்சியே இல்லை. நான் இதை வந்து ஆட் பண்றேன் பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பிக்சர் எனக்கு பார்க்கும்போது வயிறெல்லாம் எரியுது. நான் நினைச்சேன் இதுக்கு நம்ம ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், இல்ல இந்த காசை கோயில் உண்டியில போட்டுட்டு இருந்தா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. உண்மைக்குமே எனக்கு பார்க்கும்போது என்னடா இது நம்ம இது மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோமே. நான் பெருசா இந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாம் வாங்கவே மாட்டேன். அது என்னவோ என் நேரமா என்னன்னு தெரியல. அந்த ட்ரெஸ்ஸாவது பரவாயில்ல. இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, அப்படியே ஃபுல்லா கரையா இருக்குது பாருங்க. ஃபுல்லா அப்படியே இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அப்படியே இங்கெல்லாம் ஃபுல்லா கரையா இருக்கு. யூஸ் பண்ண ட்ரெஸ் இது.
யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை எப்படிடா மனசாட்சியே இல்லாமல் இப்படி வச்சு அனுப்புறீங்க? உங்களுக்குலாம் வந்து இந்த இந்த பணம் வந்து எப்படி செலவாகுமோ, அதாவது உலகத்திலே கொடுமையான நோயெல்லாம் இருக்கு தெரியுமா? கண்டிப்பா இது மாதிரி எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க உங்களுக்குலாம். அந்த மாதிரி நோயெல்லாம் கண்டிப்பா வரதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்கு. இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வாங்கி இப்ப சம்பாதிக்கிற பணத்தை இப்படி ஏமாத்தி தூக்கிட்டு வர்றீங்கல்ல, இந்த மாதிரி நீ குடுக்கறத வந்து ஒரு நல்ல டாப்பா ஒரு யூஸ் பண்ணது இப்படி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இதை நான் போடக்கூட முடியாது. இது அந்த லட்சத்துல இருக்கு. இதை பாருங்க, இதுல கரை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் போட்டோ எடுத்து ஆட் பண்றேன் பாருங்க. அப்படியே இந்த இடம் அப்படியே கரையா இருக்கு. இங்கேயும் ஒரு கரை, அப்படியே ஃபுல்லா சாயம் போய் இது என்ன ஏன்டா இவ்வளோ அல்பத்தனமா இறங்கி இப்படி பண்றீங்க? தயவு செய்து மக்களே, நான் சொல்றேன் உங்களுக்குலாம், தயவு செய்து வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேஜ் வரும், அதெல்லாம் போய் தயவு செய்து இந்த மாதிரி வாங்கி ஏமாறாதீங்க. நான் அனுபவிச்சதை யாரும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் 2-3 ஸ்கேம் எல்லாம் இருக்கு. இது இன்ஸ்டாகிராம்ல இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 ஸ்கேம் எல்லாம் இருக்கு. நான் அதை பத்தியும் வீடியோஸ் போடுறேன். நன்றி. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து என்ன ஏதுன்னு புரியும். நான் லாஸ்ட்ல வந்து இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து ஆட் பண்றேன். பாய். அதாவது இந்த பணம்லாம் கண்டிப்பா உடம்புல ஒட்டவே ஒட்டாது உங்களுக்குலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்த அந்த அண்டர் ஆர்ம் சைட்லாம் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போயிடும்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ். அது இங்கெல்லாம் பாருங்களேன், இது பாருங்க இந்த த்ரெட்டை பாருங்க, பாத்தீங்களா? ஒரு மனசாட்சி இல்லாம என்னத்தை இப்படிலாம் நீங்க சம்பாதிச்சு, இது பேர் சம்பாதிக்கிறது இல்லை, இது பேர் வந்து அதாவது என்ன சொல்றது, அடுத்தவங்களை புடுங்கி தின்றது. இதான் அடுத்தவங்க சாப்பாட்டுல மண்ணாடி போடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, அப்படியே வெளுத்து போய் இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடம்லாம் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ப்ளூஷா இருக்கு. அப்படியே வெளுத்து போய் அந்த ட்ரெஸ்ஸே உள்ள வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல அந்த பிடிச்சிருக்க இடம்லாம், அந்த பிடிச்சிருக்க த்ரெட்டு ஏதாவது துணி காய போட்டுருக்கிறத எடுத்து வந்துருவானுங்களா என்னன்னு தெரியல. அதை உட்காந்து அயன் பண்ணி வேலை மடக்க மடிச்சு கண்டிப்பா நிச்சயமா மக்களே. ஆனா வந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்கு. இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இறங்கி இப்படிலாம் உலகத்துல பாருங்க, ஸ்டிச்சஸ் இப்படிலாம் கீழ்த்தரமா ஏமாத்தி இப்படிலாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க உலகத்துல. இதுக்கு 4 வீட்டு கக்கூஸ் இருந்தா போய் கழுவி அதுல வர காசுல தின்னுங்கடா, உடம்புல ஒட்டும். அது எவ்வளவு கௌரவமான வேலை. அது கூட அந்த வேலை கூட எல்லாம் உங்களை கம்பேரே பண்ணக்கூடாது. இதுல இருக்கு பாருங்க, இந்த ட்ரெஸ் தான் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு. ஆனா வந்திருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அது மேல அந்த ஐடி நேம் வந்து அங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, அந்த ஐடி தான். இது மாதிரி வந்து இப்போ புதுசா வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். உங்கள் வீட்டில் ரெகுலராக யாராவது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.